to host this Go Cosmo in Chennai. And indeed, we are honored looking at the response of all Chennai students and people. It's not only open for all kids, it's open for everyone or for all age group. So what is this Go Cosmo? So Cosmo something relates to cosmos. So it is an astro fair where everyone gets a chance, every child gets a chance, hands-on experience with all the activities that are more related to physics, astronomy. Please visit all our activity centers and experience that that we have put up for all of you. Thank you. Vanakkam Chennai. A very good evening to all of you. And actually, we are immense. We have a pleasure in organizing this Go Cosmos fair, which keeps us to explore about astronomy. அப்துல் கலாம் அவர்கள் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த மண்ணிலே பிறந்திருக்கும் நாம் ஒரு விந்தை, விண்வெளி என்றாலே விந்தைதான். அந்த விந்தையை அறிந்து கொள்வதில் நமது மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகம். சோ அந்த ஒரு நோக்கத்தோட தான் நம்ம ஸ்கூல்ஸ்ல ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல வந்து ஆஸ்ட்ரானமி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை 3rd ல இருந்து 8th கிரேட்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு கரிக்குலமாவே எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் மேல இந்த ஆஸ்ட்ரோஃபேர்ஸ் கோ காஸ்மோ அப்படிங்கிற ஆஸ்ட்ரோஃபேர் வந்து இது வந்து 6th பிளேஸ்ல நடக்குது. அப்படிங்கிறப்ப இங்க இருக்கிற சென்னையில இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்துட்டு ஒரு மொபைல் பிளானட்டோரியம், அதே மாதிரி மற்ற பிளானட்ஸ் எப்படி, ஸ்டார்ஸ் எப்படி, மற்ற பிளானட்ஸ்ல போயிருந்தா என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபேர் வந்து நாங்க வச்சிருக்கோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வெறுமனே நம்மளோட கவர்மெண்டே பாத்தீங்கன்னா கற்றல் கல்வி அப்படிங்கிறதுல வந்து பயங்கர ஒரு ஆர்வம், பெற்றோருக்கும் அதுல பெரிய ஆர்வம். கற்றல் கற்பித்தல் இது ரெண்டுமே வந்து ஒரு ஆர்வத்தோட செஞ்சாதான் அது ரொம்ப நல்ல பலனை தரும். விளையாட்டு வழியாகவும் நம்ம கல்வி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப ஏன் அதையும் தாண்டி குழந்தைங்களுக்கு எங்க ஆர்வம் இருக்குன்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கரிக்குலம் டிசைன் பண்ணோம்னா குழந்தைங்களோட ஆர்வமும் நல்லா வரும். அட் த சேம் டைம் அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி ஒரு நல்ல விஞ்ஞானிகளாக வருவாங்க. சோ நம்மளோட தமிழ் மக்கள், நம்மளோட மண்ணில் பிறந்த அனைத்து இந்தியர்களும் ஒரு நல்ல விஞ்ஞானிகளாகவும் நல்ல பெரிய தலைவர்களாகவும் வரணும்னா அவங்க முதல்ல வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து கண்டுபிடிச்சு அதுவும் அவங்க ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் அவங்க எடுத்துக்கணும். அப்படின்றதுக்காக அவங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த லேப்ஸ் டிசைன் பண்ணி இந்த ஃபேர் வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே எல்லாரும் வந்து பார்க்கறதுக்கான ஒரு ஃபேர். எல்லாரும் வாங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க. அவங்களோட அறிவையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இது அமையும். நன்றி. இதில் இப்போ இவங்க எல்லாரும் பேசுன மாதிரி வானியல்ன்றது அறிவியலில் ஒரு பகுதியாக வருது. ஸோ இப்போ அதை தாண்டி நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு சொல்லப்படுற அந்த நிதி சம்மந்தப்பட்ட கல்வி இதில் புகுத்துறோம். வெறும் அறிவியலை வந்து அறிவு சார்ந்த விஷயம் மட்டும் பார்க்காம வாழ்க்கை முறையில் அவங்களுக்கு அன்றாட பயன்படுறதுக்கு இது முக்கியமான ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ விஞ்ஞானிகள் அவங்க சொன்ன மாதிரி அப்துல் கலாம் வந்து வந்த ஒரு மண்ணுன்றதால கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஒரு உணர்வு அதிகமாக இருக்குது. கேட்குதுங்களா? தெரியல. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் சார், அறிவியலை வந்து அறிவை மட்டும் பார்க்காம அதை தாண்டி வானியல்ன்ற ஒரு படிப்பை மட்டும் பார்க்காம அதுக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம நிதி சம்மந்தப்பட்ட கல்வி அறிவுகளை கொண்டு வர முடியும். முக்கியமான விஷயம் மாணவர்களை வந்து மாணவர் தொழிலதிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரனர் அப்படின்றது வந்து ஒவ்வொரு விழாவையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம அதிகமாக வந்து வலியுறுத்திட்டே இருக்கோம். ஸோ அது குழந்தைங்களுக்கும் வந்து இப்போ இன்னைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு பற்றி பேசின விஷயம் அதுதான். நீங்கள் பேசும்போதே புரிஞ்சுருக்கோம் தமிழ், இங்கிலீஷ் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க பயன்பாட்டுக்கு தேவை. முன்னாடி வந்து ஸ்டேஜில் வந்து பேசுறது இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை முறைக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் அதிகமாக நாங்கள் வந்து வலியுறுத்துறோம், அதிகமாக வந்து செய்யணும்னு நினைக்கிறோம். ஸோ ஆர்கிட்ஸ் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நல்லபடியாக செய்யணும் நம்புகிறோம். ஸோ இதை மக்கள்கிட்ட உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அழைச்சிட்டு போய் அதை செய்யணும். ஸோ மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஒரு வியப்போன்ற அளவுக்கு இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ நன்றி. For India's first astronomy fair and also obviously India's biggest astronomy fair, it is indeed a matter of pride for me and for the entire team that now we are in a city known as the city of culture and the city of knowledge.
So thank you for having us here, and you are most welcome to the event. This event, the Go Cosmo event, is aimed specifically to generate a spark of curiosity in all students who visit this. There are 10 plus activities on astronomy which students can take part, and all of them employ some concept of astronomy or the other. So while playing games also here, students will be actually interfacing with various concepts used in astronomy. That's all I would like to say. Thank you so much. Right. So I keep saying this in a different way at every of all of our venues, that we decided to do a space-based thing because apparently these kids standing here and you, all of you, and people who are back there busy with whatever they are doing, everybody is sort of interested in the sky. And despite being frustrated for 90 minutes in a cab, I enjoyed the sky in Chennai. I was told that it is raining badly. अभी तक तो बारिश मुझे दिखी नहीं है. Hopefully it will not be there for the next 3 days. And even if it is there, we have a lot of things that we can do indoors. But the charm, the interest in sky, अब सर उस पर तो कोई limitation है ही नहीं. Anybody and everybody is interested with all of these things happening. And और कुछ नहीं तो we are interested in the sky because of the climate change. So we picked up that area because people think that astronomy is only for master's level people. कि सर जो astronomy पढ़ेगा that person wants to become an astronomer. ऐसा तो नहीं होता. You might have kids. You have gone to school at some point. So you do not go to school and study maths because you want to become a mathematician. You do not study science because you want to become a scientist. We teach a lot of things in school because they cater to specific areas in a child. And one thing that at Orchids we want to cater to is curiosity. So we figured out what is it that makes everybody curious. When we do a Go Cosmo, this is the 7th venue that we've come to. When we do a Go Cosmo, we find children who are excited. We find parents who are even more excited. From the first event itself, which happened almost 6-7 weeks ago, we have seen that it is more or less the parents who are more attracted towards the event, and that is what is getting us the students also. So that was the point. We would have done it around a lot of other things, including robotics and I don't know what. We decided to keep it simple. Space, universe, the sky above us. That is the reason we designed an event around this. Everything else that is happening in astronomy is an old word. Let's just call it space science. What is happening around us in space, you keep getting news almost every week. Now that the media is also interested in things that have been happening for so many years. For example, last week there was a news that 6 planets will be in the same line with the sun, with the moon, sorry. So that happens 12 times a year. The media decided to cover it only once a year. The same thing will happen in Chennai next month. There will be something called zero shadow day. So the location of sun is such that when you stand, there is no shadow. That happens 8 times across India. But the media को highlight करना वो करेगा. So for us, it is good fortune that now that we are focusing on astronomy, the media is also focused on astronomy. They also like to highlight these things. Solar flare हो गया, aurora हो गया, सब कुछ हो गया. चलो कुछ cover करने के लिए मिल गया. We are giving you covers. I hope you are equally happy. चलो कुछ cover करने के लिए मिल गया. Anyways, thank you so much for your time. I will give it back to whoever was talking before me. And I hope you find some time to see us at the stalls and see what we are doing. Thank you so much. அதாவது நம்ம வந்து எப்பயுமே there is a saying that try to teach everything, not only success but also failures, everything in life. குழந்தைங்களுக்கு வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சொல்லி தரணும். அண்ட் மோரோவர் ஒரு மொபைல் பிளானட்டோரியத்துக்கு போய் பார்க்க வேண்டியதில்லை. நம்ம ஆர்கிட்ஸ் குழந்தைங்களுக்கு பிளானட்டோரியமே அவங்க ஸ்கூல்ல தேடி வரும். ஸோ இப்பயுமே வந்து அதே மாதிரி மொபைல் பிளானட்டோரியம் இருக்கு. மற்றபடி ஒரு ஸ்டார்ஸ் பார்க்கறது, பிளானட்ஸ் பார்க்கறது, அங்க போய் இருந்தா ஒவ்வொரு பொருளோட வெயிட் என்ன அப்படிங்கறத எல்லாமே அவங்க வந்து என்ஜாய் பண்றதுக்கான ஒரு இடம் தான் இது. ஸோ என்னைக்கு வந்து இந்த மாதிரி அவங்க குழந்தைங்க வந்து அவங்களோட ஆர்வத்தை நம்ம தூண்டுற மாதிரி அவங்க ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்டா செய்யறாங்களோ, செஞ்சு பாக்குறப்ப இதை நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அவங்களாவே பண்ணி புரிஞ்சு நம்ம சொல்லி கொடுத்து வர்றதோட குழந்தைங்களே அவங்களாவே புரிஞ்சு படிக்கிறப்ப அது அவங்களோட மனதிலையும் பதியும், அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் பூஸ்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன்,
ஒரு முழுமையான கல்வியை தரணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோட தான் செயல்பட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்த எல்லாருமே வந்து இந்த ஒரு ஃபேர் கோ காஸ்மோஸ் ஃபேரை பார்த்து பயனடைஞ்சிட்டு போகும்படியா கேட்டுக்கொள்கிறோம். மட்டும் என்ட்ரி ஃபீஸ் இருக்கும், பாதி இது ஃப்ரீயா இருக்கும். உள்ள வர்றதுக்கு என்ட்ரி ஃபீ கிடையாது. அந்த ஒரு ஸ்டாலுக்கு மட்டும் தான் உள்ள நம்ம யார வேணா வரலாம். லைக் இது ஆக்சுவலா ரஷ்யன் யூஸ் பண்ற மாடல். சோ ஆஸ்ட்ரோன்ற அந்த கேம் கேள்வி ஏதாவது ஒரு சீக்கிரம் ரீச் ஆகணும்னு ஒரு Cosmology is the one, astro is the one that is only pertaining to the sky, stars and the planets. The activity that we have arranged, which relates even to the weather conditions and the atmosphere of the earth, as well as the sky and the celestial body. So that's how it is relating. Yeah. So Mr. Gupta would be better able to. From what I know very little Tamil, but what you said. No, Why Cosmo? Why you did not keep it as astro? Because you are saying more of astronomy. So astrology is a different subject. astronomy. This is astronomy. And basically this entire event has to be very attractive. It has to be a fun event if we expect the kids to be a part of it. So this naming of the event, the entire concept of creating the games and activities was with the intention of attracting the students. You will be surprised to know that Chennai is the 6th city we are serving. In the 5 cities before this, we have served something around more than 25,000 students who've been a part of this journey. In Chennai, we are expecting more than 10,000 students to be a part of this journey in the next 3 days. And such has been the response that we are now extending it to 3 more cities after this. You would ask me whether there are any charges. So if you're an Orchid student, you're of course welcome. We have also reached out to students of all other schools. We are in fact getting students from 117 other schools here in Chennai who will be visiting us, and it is absolutely free of cost. There are some activities for which there is a nominal charge, but entering into the event and experiencing most of the activities is absolutely free of cost. There's no charge to that. While inviting the schools, the other schools, we have done no partiality. We have invited even the municipal schools as well as the most expensive schools. All schools have been invited. Till now, 117 schools have accepted the invitation and will be coming over. சார், இந்த எக்ஸிபிஷனை பார்க்கறதால மாணவர்களுக்கு என்ன நன்மைகள் என்ன விதத்துல அவங்களுக்கு அறிவு வளர்ச்சி? அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விண்வெளி அப்படின்னாலே ஒரு விந்தை தான். நமக்கே வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். விண்வெளியில என்ன இருக்கும், நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள் மேல நமக்கு பெருசா வந்து ஒரு ஆர்வம் வராது. நம்ம கண்ணால சரியா பார்க்க முடியாதுதான், அது எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோன்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறப்ப அவங்க இங்க வந்தாங்கன்னா இது இப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம நேச்சுரலா இப்ப பார்க்க முடியாது இல்லையா? சோ அந்த டெலிஸ்கோப்ல பாக்குறப்பயோ ஒரு பிளானட்டோரியத்துக்குள்ள போய் பாக்குறப்பயோ அவங்களுக்கு அதை தெரியறப்ப அவங்களோட ஆர்வமும் கூட கொஞ்சம் வந்து அட் த சேம் டைம் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களோட தேவைகளையும் அவங்க நிறைவு பண்ணிடுறாங்க. அவங்களோட தேவைகளை நிறைவு பண்றதுதான் இதோட உயரிய நோக்கம். குழந்தைங்களுக்கு அவங்களோட அறிவை பெருக்கிக்கணும். So they should learn knowledge. அதே மாதிரிதான் இது மொபைல் பிளானட்டோரியம். அது வந்து நம்ம போய் பார்க்கணும். இங்க எங்க குழந்தைங்களுக்கு நாங்களே அந்த மொபைல் பிளானட்டோரியம் இப்ப எங்க கிட்ட இருக்க எல்லா பிரான்ச்சஸ்க்கும் அந்த மொபைல் பிளானட்டோரியம் போய் எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த எக்ஸ்போஷர் நம்ம இப்ப கொடுத்துறோம். யூடியூப்ல பாக்குறதோட இது நேரா செய்யறப்ப இன்னும் நல்லா. There are activities where children will experience, like there may be certain kind of gases present around the planets, right? So the atmosphere around different planets would be different. So there are experiments that are designed where children will experience how the gases have been released and how the gases are combined and they form a different compound. So they will experience through these activities. They will experience, as you rightly said. Yeah, again, it's not only the view where the children will have that experience of working with this different kind of chemicals which are safe, and with that they will experience how the particular aspect is. பட் அது மட்டும் இல்லாம வானியல்ன்றது அறிவியல் சொல்றோம். வானியல் அறிவியல் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தார்னு ஒரு இது பார்த்துருக்கீங்க கேரக்டர் இருக்கு. இந்த மார்வல் ஏஞ்சல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவெஞ்சர்ஸ்ல. ஸோ அந்த தார் கையோட ஒரு இது வச்சிருப்பாரு ஆமர்.
ஸோ அந்த ஆமர் வந்து ஒரு பிளானட்லையும் இருந்தால் அந்த ஆமரை நீங்கள் தூக்கும் போது எந்த அளவுக்கு அந்த புவியீர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்றது எங்க காட்டும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அறிவியல், வானியல், புவியியல், வேதியியல் இத்தனை விஷயங்களும் வந்து ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு நான் சொன்னா புரியாது. நான் பிசிக்ஸ் பற்றி பேசுறேன்னா, ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் பற்றி பேசுறேன்னா யாரும் உட்காந்து கவனிக்க மாட்டாங்க. அங்கே போய் அவன் 2 நிமிஷம் தான் கண்டுபிடிச்சிருவான். அந்த புவியியல்ன்ற அந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், அது எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு வேறுபடுது அப்படின்றது அவங்க குழந்தைங்க அவன் நேரடியாக அதை தொட்டு தூக்கும்போது அந்த 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 உணர்ச்சியை வேறு இல்லைங்களா. ஸோ அப்போ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு இந்த புவியியல், இந்த வேதியியல் நீங்கள் நிறைய பேர் பிடிக்காது. வேதியியல்ன்ற கேள்வி கேட்டால் நம்ம தூக்கம் வந்துடும். அந்த வேதியியலை இந்த எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த வாரியல் சார்ந்த ஒரு விஷயங்களை காட்டும் போது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் நமக்கு புரியுது. ஸோ இது நான் படிக்கும் போது நாங்களாம் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் அந்த ஐஐடிலையோ இல்லை ஐஐஎம்லையோ படிக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த ஸ்கூலுக்கு கொண்டு வராங்க. ஸோ அப்போ நாங்கள் அவ்வளோ வருஷம் பொறுத்து நாங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லைன்னா நாங்கள் வேலைக்கு சேர்ந்து அது ஒரு அத்தியாவசியமாக பண்ணும்போது நான் அதை படித்து திருப்பி படிப்போம். இப்போ இல்லைங்க நான் வந்து ஃபிசிக்ஸ் திருப்பி படிச்சுட்டு இருப்பேன், திருப்பி கெமிஸ்ட்ரி படிப்போம். ஒவ்வொரு விஷயத்தை திருப்பி தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோம் இல்லை. ஏன்னா அப்புறம் அனுபவிக்கிறோம். அது நான் அனுபவிக்கும், அந்த பொருள் அனுபவிக்கும் போது அதை பற்றி படிப்பறை இல்லை அறிவுறும் போது நான் திருப்பி படிக்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்கு அந்த அனுபவம் நமக்கு முன்னாடி வந்துடுது. ஸோ அனுபவம் முன்னாடி வரும்போது ஈஸியாக அதை படிக்கிறது சேர்ந்து வரும்போது மற்ற ஜோன்ஸ் மற்ற சிட்டி அவங்க சொன்ன மாதிரி 25,000 குழந்தைங்க மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க 4,000 பசங்க. இது எல்லாமே சொன்ன மாதிரி 115 ஸ்கூல்ஸ் இன்வைட் பண்ணி கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 650-700 குழந்தைங்க அனுப்புறதா அவங்க வாக்குறுதி கொடுத்து அவங்க பஸ்லேயே அனுப்புறாங்க, அவங்க ஸ்கூல் பஸ்லேயே. ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா கூட இங்கே ஒரு 5,000 குழந்தைங்களாவது பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பேரண்ட்ஸ் அவங்க அப்பா அம்மா வரும்போது ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் தொகை கணக்கு போட்டோம்னா சார் சொன்ன மாதிரி 10,000 தாண்டத்துக்கு வாய்ப்பு 3 நாள். அதான் சார் முக்கியமானது வந்து இந்த இது வரைக்கும் வந்து இந்தியாவிலேயே வந்து நிறைய விஷயங்கள் அகாடமிக் சம்மந்தப்பட்டதோ, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, அப்புறம் இந்த டான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு. காம்படிஷன்ஸோ ஃபேர் எல்லாமே நடக்குது. இதனுடைய அடுத்த பரிமாற்றம் அந்த என்ன சொல்லுவாங்க எவல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி கொண்டு வரும். ஸோ மற்ற அத்தனை ஸ்கூல் மக்களும் அந்த குழந்தைகளும் வந்து பங்கு பெற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சிட்டியில் நமக்கு எடுத்த ஒரு 26 சிட்டியில் இந்த ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ன்றது செயல்படுது. ஸோ அப்போ அத்தனை சிட்டிஸ்லேயும் வந்து கொண்டு போகும்போது இது வந்து ஒரு உண்மையாகவே ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி மாதிரி இல்லாமல் குழந்தைங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட அவங்க வந்து பார்க்கும்போது அடுத்தது அந்த காம்படிஷன். ஸோ அப்போ அவங்களுக்கும் வந்து இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன் நம்ம காலேஜ் படிக்கும்போது சிம்போசியம் கொண்டு வருவோம். இப்போ இதெல்லாம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. கல்ச்சரல்ஸ் வந்து முடிஞ்சு போயிடுது ஆனுவல் டேவோட. ஸோ அதிகப்படியான கவனமே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் வரப்போகுது. அது இப்போ புதிய நாங்கள் பெருசாக அதை டிஸ்கஸ் பண்ணுறதுல அது பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ், கோடிங் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபேன்சியாக கருதப்படுற இந்த வார்த்தைகள் இல்லை. இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மக்களை ஈர்க்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்துகிறாங்க தவிர அது எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கேள்வி தான். ஸோ அதனால தான் அவங்களை முதல் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் பேரண்ட்ஸுக்கு வந்து முதல்ல அவங்க அழைச்சிட்டு குழந்தைங்க அனுபவிக்கும் போது நாளைக்கு இப்போ இவங்க தான் முக்கியம். இவங்க வீட்டுக்கு போய் தான் சொல்லுவாங்க இது எனக்கு பிடிச்சது, இந்த ஃபீல்டு எனக்கு நான் போகணும். இப்போ என் பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து என்னதான் நான் எக்ஸ்போஷர் கொடுத்தனாலும் அவளுக்கு என்ன ஆக போறான்ற இது அவளுக்கு தெரியல. இன்ஜினியரிங் படிக்கிறேன் நான் படிக்கிறேன் அப்படின்றா, வேற எது வரணும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா அவங்க சின்ன வயசுல நம்ம வளர்த்த விதமே வந்து படிச்சா போதும், மார்க் வந்தா போதும் தான் அவங்களுக்கு சொல்றதை தவிர எந்த படிப்பு அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்துல முக்கியமான 4 பேர் சொன்னா மிஷின் லேர்னிங்ன்றாங்க, தெரியுமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க, இப்போ பிக் டேட்டான்றாங்க. இதெல்லாம் எத்தனை பேர் படிக்க முடியாது, கஷ்டம். இது வாழ்க்கை சார்ந்த படிப்பு அவங்களுக்கு போகும்போது அதனுடைய அந்த கவனம் அதிகமாக அவங்களுக்கு போகுது. அவங்களே கண்டுபிடிச்சு நாளைக்கு சொல்லுவாங்க இதான் நான் போறேன், இதான் இந்த இந்த ஃபீல்டு தான் எடுக்க போறேன். ஸோ அதனால தான் அந்த வாழ்க்கை முறை சார்ந்த விஷயம் அதிகப்படியாக யூஸ் பண்ணுற விஷயம் காரணமே இருக்கும். ஸோ இது குழந்தைகளுக்கு புரியுது. இப்போ நம்ம ஜென்ரேஷனோட அந்த ஜென்ரேஷன் எவ்வளோ ஸ்மார்ட் நீங்களே பார்க்குறீங்க. ஸோ நம்ம யோசிக்கிறத விட ரொம்ப அதிகப்படியான அந்த நியூரான் ஃபயரிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால இது கண்டிப்பாக பயன்படுன்ற அப்படிங்கிறது ஒரு முயற்சி தான். முதல் முயற்சி எடுத்தப்போம் 6 சிட்டிஸ்ல நல்லா அது நல்ல ஒரு வரவேற்பு. சரி, 3 நாள் நிகழ்வு சொல்றீங்க. இதுல வந்து மாணவர்கள் கிட்ட ஒரு 10,000 பேர் வந்து போறது சந்தர்ப்பம் இருக்கீங்க. எந்த விதமான பாதுகாப்பு பணி, முதலுதவி பணி, ஹாஸ்பிட்டலிட்டி எல்லாம் ஆமாம் சார். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து டிராஃபிக் ரெஸ்டன்ட் கமிஷன்ல இருந்து நீங்கள் சொல்ற மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல் கையெழுத்து இருக்கும். எப்பவுமே எல்லா ஸ்கூல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கையெழுத்து வச்சிருப்போம். ஸோ அவங்களோட ஆம்புலன்ஸு, ஏன்னா நீங்கள் சொல்ற மாதிரி முக்கியமான விஷயம் நல்ல கேள்வி இருக்குது. இவ்வளோ பேர் வரும்போது முதல்ல எனக்கு தோன்ற விஷயமா அதை இவ்வளோ எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம், எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறது என்ன பண்ண முடியாது. நம்ம அதுக்கும் ஒன்றும் ஸ்டூடெண்ட்ஸ் டீம் இருக்குது. இப்போ இங்கே இருக்க நம்ம இந்த இஎல்டின்னு சொல்லுவாங்க, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்னு சொல்லுவோம், இஆர்டி டீம். அது ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் இவங்க சேர்ந்தது ஒரு தனிப்பட்ட ஒரு டீம் இருக்குது. ஸோ இப்போ வெளியில் போனால் அந்த ஹெல்ப் டெஸ்க்கு நிறைய விஷயத்துக்கு பார்ப்பீங்க. வெளியில் போனீங்கன்னா
ஒரு விஷயத்துக்கும் ஒரு தனித்தனி ஸ்டால் இருக்கும். ஹெல்ப் டெஸ்க்கே பார்த்தீங்கன்னா 4 ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். ஸோ யார் வந்தாலும் முதல்ல அவங்களுடைய அந்த சேஃப்டி ரொம்ப முக்கியன்றதால கேம்பஸ் பார்த்தீங்கன்னா இது கேம்பஸ் ஒரு என்ட்ரி தான், ஒரு எக்ஸிட் தான். ஸோ வெளியில் நீங்கள் எந்த காம்பவுண்ட் எல்லாமே 8 அடி மேலே இருக்கிறதால அந்த சேஃப்டின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. சாப்பாடு, குடிநீர், டாய்லெட் எல்லாமே இருக்குது சார். மொபைல் இதுவும் இருக்குது, மொபைல் டாய்லெட், மொபைல் ஹேண்ட் வாஷிங் சொல்கிற மாதிரி அந்த வசதி, அடிப்படை வசதிகள் எல்லாம் கண்டிப்பாக எல்லா வசதி இருக்கும். ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு 6 செட்டில் 5 செட்டில் பண்ணதால நிறைய படிப்பனைகள் எங்களுக்கு அதில் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து சொல்லுங்கள், நாங்கள் உடனே திருத்தி அதை செய்வோம். விண்வெளிக்கு போகும்போது ஈர்ப்பு விசை இல்லாம மிதக்க அதை இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது அந்த மிதக்கிற இது நம்ம இன்னும் கொண்டு வரல சார். அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வெளியே போய் ஒரு கருத்துல இது பார்க்குறீங்களா, அதில் போனால் அது சம்மந்தமான விஷயங்கள் சொல்கிறோம். இன்னும் அந்த இது கொண்டு வரல. இப்போதைக்கு வந்து இந்த புவி விசை எவ்வளோ கடினமாக இருக்குது, ஒரு கிரகத்துக்கும் வந்து எப்படி மாறுது, அதுதான் அந்த தார் நம்பரை வச்சு நாங்கள் இங்கே காட்டுவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு போகிறோம் சார். புது முயற்சி இல்லைங்களா, மன முயற்சியாக ரொம்ப நான் வந்து அறிவியல் சார்ந்த வானியல் சார்ந்த விஷயம் சொன்னாலும் குழந்தைங்களுக்கு அது போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு நாங்கள் குழந்தைங்களுக்கே வந்து மார்க்கெட்டிங் தான் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு வழியெல்லாம் போகுது. ஸோ குழந்தைங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குது, எந்த விஷயத்தை அவங்க வந்து விரும்புகிறாங்கன்ற பார்த்து தான் பண்ண வேண்டியது. இதுவுமே ஒரு நல்ல கேள்விதான். அடுத்து எங்களுக்கு கோயிங் ஃபார்வர்ட் நாங்க அதையுமே எக்ஸிக்யூட் பண்றதுக்கு we will plan. நீங்க சொல்ற அந்த ஆமா. ஒரு நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி சென்னையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க பார்க்க ஒரு விஷயம். ஸோ அதனால உங்களோட கருத்துக்கள் தயவுசெய்து எங்களுக்கு சொல்லுங்க. அது எல்லாமே நாங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டு அடுத்த இதில் இன்னொரு 1.5 மாசத்துல அடுத்து ஒரு பெரிய ஒரு இது நடக்கும். ஸோ அதனால அதில் நாங்கள் எவ்வளோ தூரம் இன்டர்வியூ பண்ண முடியும். ஸ்கூல்ஸுக்கு நம்ம போக முடியலனாலும் எல்லாருமே நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே ஃப்ரீ தான். ஸோ வந்து எல்லா ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் வந்து பார்க்குற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே அனுமதி இலவசம். அதுக்காக தான் எல்லாருக்கும் அனுமதி இலவசம் போட்டிருக்கிறது.